ஹலோ கைஸ், ஐபிஎல் தொடர் 2024 உடைய நேற்றைய போட்டியில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோதின. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா டாஸ் வென்ற மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஹார்திக் பாண்டியா பந்துவீச்சை தேர்வு செஞ்சுருந்தார். முதலாவதாக களம் கண்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 206 ரன்களை குவிச்சிருந்தாங்க. அதிகபட்சமாக சிவம் துபே மற்றும் கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட் அரை சதம் விளாசியிருந்தாங்க. கடைசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா MS தோனி 4 பந்துகளில் 20 ரன்களை விளாசி எல்லாரையும் வியப்புக்குள்ளாக்கியிருந்தார். மும்பை இந்தியன்ஸ் அணி தரப்பிலிருந்து அதிகபட்சமாக கேப்டன் ஹார்திக் பாண்டியா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். பின்னர் 207 ரன்களை இலக்கா வச்சு களமிறங்கிய மும்பை இந்தியன்ஸ் அணி தொடக்கம் முதலே அதிரடியாக விளையாடியிருந்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 7 ஓவர்களில் 70 ரன்களை ஓப்பனிங் ஜோடியே விளையாடியிருந்தாங்க. அதன் பிறகு வந்த மதிஷா பத்திரானா 8வது ஓவருடைய முதல் பந்திலேயே இஷான் கிஷனை வெளியேற்றியிருந்தார். அதன் பிறகு வந்த சூரியகுமார் யாதவும் பார்த்தீங்கன்னா 2-0 என்ற நிலையில் முஸ்தாபிசுர் ரஹ்மான் ஒரு எக்ஸலண்ட்டான கேட்ச் மூலிமா சூரியகுமார் யாதவும் வெளியேற்றியிருந்தார். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அபார வெற்றி அடைவாங்கன்னு எதிர்பார்த்த நிலையில் அதன் பிறகு வந்த திலக் வர்மா ரோஹித் சர்மாவோட இணைஞ்சு நேர்த்தியான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க. ரோஹித் சர்மா மற்றும் திலக் வர்மா பார்த்தீங்கன்னா சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்த போது மும்பை இந்தியன்ஸ் அணியை வெற்றி பெறும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மீண்டும் மதிஷா பத்திரானா 15வது ஓவரை வீச வந்தபோது திலக் வர்மாவை வெளியேற்றியிருந்தார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் கேப்டன் ஹார்திக் பாண்டியா தன்னுடைய மோசமான பேட்டிங்கை வெளிப்படுத்தி மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு அதிர்ச்சியை அளிச்சிருந்தார். கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி தரப்பில் இருந்து ஹார்திக் பாண்டியாவை டைம் அவுட் எடுக்க கோரி வற்புறுத்தினாங்க. இருந்தாலும் ஹார்திக் பாண்டியா அவரே அடித்து வின் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வெளியேறாமல் தொடர்ச்சியாக விளையாடி 6 பந்துகளில் 2 ரன்கள் மட்டுமே எடுத்து பவுலியன் திரும்பியிருந்தார். அதன் பிறகு வந்த டிம் டேவிட் அடுத்தடுத்து 2 சிக்ஸர்களை விளாசி அதன் பிறகு அவரும் பார்த்திங்கன்னா ஆட்டம் எழுந்திருந்தார். அதன் பிறகு வந்த ரொமாரியோ ஷெஃபர்டும் பார்த்திங்கன்னா 1 ரன்களில் வெளியேறியிருந்தார். குறிப்பாக பார்த்திங்கன்னா திலக் வர்மாவோட விக்கெட்டுக்கு பிறகு அடுத்து வந்த அனைத்து பேட்ஸ்மேனுமே பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கு ஸ்ட்ரைக் தராமல் அவங்களே அடிக்க முற்பட்டு ஹார்திக் பாண்டியா 6 பந்துகளில் 2 ரன்களிலும், டிம் டேவிட் 13 ரன்களிலும், ரொமாரியோ ஷெஃபர்ட் 1 ரன்களிலும், முகமது நபி 7 பந்துகளில் 4 ரன்களிலும் இருந்ததே முக்கியமாக இந்த போட்டி தோல்வியடைவதற்கான முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த போட்டியில் சிறப்பாக விளையாடிய ரோஹித் சர்மா 105 ரன்களில் களத்தில் இருந்திருந்தார். மேலும் இந்த போட்டியில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தினது MS தோனியுடைய 4 பந்துகளில் 20 ரன்களும் மதிஷா பத்திரானாவுடைய சிறப்பான பந்து வீச்சுமா இருந்துச்சு. இதன் காரணமாக பார்த்திங்கன்னா இந்த போட்டியுடைய ஆட்டநாயகனாக மதிஷா பத்திரானா தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவர் இந்த போட்டியில் வீழ்த்திய 4 விக்கெட் பார்த்திங்கன்னா IPL கெரியரில் அவருடைய பெஸ்ட்டாகவும் அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த போட்டியில் ரோஹித் சர்மா 500 சிக்ஸர்களை T20 போட்டியில் பதிவு செஞ்சுருந்தார். அதன் பிறகு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய கேப்டனான ருத்துராஜ் கெய்க்வாட் அதிவேகமாக 2000 ரன்களை கடந்த இந்திய வீரர் என்ற சாதனையை IPL போட்டிகளில் பதிவு செஞ்சுருந்தார். அது மட்டும் இல்லாமல் IPL வரலாற்றிலேயே முதன் முறையாக ரோஹித் சர்மா அன்பீட்டனில் இருந்து மும்பை இந்தியன்ஸ் அணி தோல்வியடைவது இதுவே முதல் முறை. மேலும் இந்த போட்டியில் ரோஹித் சர்மா சதம் விளாசியது பார்த்திங்கன்னா ரன் சேசிங்கில் சதம் விளாசியும் தோல்வி அடைஞ்ச பட்டியலில் 3ஆம் இடம் பிடிச்சிருக்கு. முதலிடத்தில் பார்த்திங்கன்னா கடந்த 2010 யூசப் பத்தான் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக 37 பந்துகளில் சதம் விளாசி இருந்தார். இதுதான் பார்த்திங்கன்னா அப்போதைக்கு IPL வரலாற்றிலேயே அதிவேக சதமாக பதிவு செய்யப்பட்டிருந்தது. இருந்தாலும் அந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெற்றிருந்தாங்க. அதன் பிறகு 2021 நடைபெற்ற ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு இடையான போட்டியில் பார்த்திங்கன்னா சஞ்சு சாம்சன் 119 ரன்களை குவிச்சிருந்த போதும் பஞ்சாப் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றது. அதன் பிறகு தற்போது ரோஹித் சர்மா பதிவு செய்த 105 ரன்கள் இந்த பட்டியலில் 3ஆவது இடம் பிடிச்சிருக்கு. மேலும் இந்த வெற்றியின் மூலமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 3ஆவது இடத்துக்கு முன்னேறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முதல் 3 போட்டிகளில் தோல்வியடைந்த மும்பை இந்தியன்ஸ் அணி தற்போது அடுத்தடுத்த போட்டிகளில் 2 வெற்றிகளை பதிவு செஞ்சுருந்தாங்க. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா தற்போது கடந்த 2 போட்டிகளாக பந்து வீச வராத ஹார்திக் பாண்டியா இந்த போட்டியில் பந்து வீசும்போது தோல்வி ஏற்பட்டிருக்குது. இதை பார்த்திங்கன்னா தற்போது ரசிகர்கள் முகமது நபி, ஸ்ரேயஸ் கோபால், ஆகாஷ் மத்வால், ரொமாரியோ ஷெஃபர்ட் ஆகிய 4 முன்னணி பந்து வீச்சாளர்கள் இருந்தபோதும் ஹார்திக் பாண்டியா எதற்காக கடைசி ஓவரை வீசினார்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் 4 பந்துகளில் 20 ரன்கள் தோனிக்கு விட்டு கொடுத்ததே இந்த தோல்விக்கு முக்கிய காரணம்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் பேட்டிங்லேயும் பார்த்திங்கன்னா ஹார்திக் பாண்டியா தொடர்ச்சியாக சொதப்பி வராருன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த போட்டியிலும் பார்த்திங்கன்னா ஹார்திக் பாண்டியா 6 பந்துகளில் வெறும் 2 ரன்கள் மட்டுமே குவிச்சிருந்தார். இதன் மூலமாக பார்த்திங்கன்னா தற்போது ஹார்திக் பாண்டியா மீது மீண்டும் குற்றச்சாட்டு எழுப்பியிருக்கு. இது பார்த்திங்கன்னா தற்போது ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்வலியை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டிம் டேவிட்
மற்றும் ரொமாரியோ ஷெஃபர்ட்டுக்கு பிறகு ஹார்திக் பாண்டியா வரணும்னு தற்போது கோரிக்கை விடுத்திருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தெரிஞ்சு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.